கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் அடியேனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தா இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதுவரைக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குற ஒவ்வொருத்தரும் நல்ல பைபிள் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிரியமாக ஜீவித்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். அதுதான் அந்த சேனலுக்கு பேரும் நோக்கமும். நித்திய ஜீவனுக்கு நீங்கள் எல்லோரும் போகணும், அதை போதிக்கை தான் நோக்கம். இப்போ ஜீவனை காக்க, இன்னைக்குள்ள தலைப்பு ஜீவனை காப்பது. அப்போ ஜீவனை எப்படி காக்க முடியும்? இப்போ அந்த பழைய காலங்கள்லாம் ஆடு மாடு கோழி இப்படி தண்ணியில் எதுவும் விழுந்துச்சுன்னா அதுகளெல்லாம் யாரும் காக்க மாட்டாங்க. அந்தால தண்ணே போகும், தண்ணி கரையேறி வந்தால் வரும், இல்லாட்டா அதுகளை காக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு சின்ன பூனைக்குட்டினாலும் யாரும் சாக விடுவதில்லை, ஒரு குருவி குஞ்சுனாலும் யாரும் சாக விடுவதில்லை. எப்படியும் எப்போ காப்பாற்றி விட்டுறாங்க. அதுபோல் மனுஷர் ஆபத்தில் சிக்கியிருந்தாலும் அவங்களையும் காப்பாற்றி விட்டுறாங்க. உடனே 108 ஆம்புலன்ஸ் வந்துடுது, அவங்கள கொண்டு போய் என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணுமோ கொடுத்து அவங்கள காப்பாற்றி விட்டுருவாங்க. இப்போது எங்கள் வீட்டில் முந்தி என் மகன் வந்து எங்கே அந்த சின்ன சின்ன குருவிகள் அணில் எது கண்டாலும் தூக்கிட்டு வந்துடுவான். கொண்டுட்டு வந்து அதுக்கு பால் கொடுத்து இந்த அண்டிப்பருப்பை பொடியை பொடிச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ அது சாப்பிடுமோ அவ்வளோ கொடுத்து காப்பாற்றி நல்லா வளர்ந்து நல்லா ஓடணும் பிறகு கொண்டு வெளியே விடுவான். அணிலெல்லாம் நிறைய அணிலை காப்பாற்றி விட்டுருக்கான். ஒரு கிளி குஞ்சு, அப்போ அந்த குஞ்சு வந்து பின்பக்கம் ஒரு மரம் தென்னை மரம் நின்றுச்சு. அந்த கொஞ்சம் பட்டை மரம், அது வந்து தன்னை முறிஞ்சு விழுந்த பிறகு அதுக்கு இடையில கிளி கூடு வச்சு இருந்திருக்கு. அப்போ ஒரு குஞ்சு இப்படி தனியாக வந்து கிடந்து அதை இந்த மிசிறெல்லாம் கடிச்சிட்டு வந்து சிவப்பு எறும்பு, இவன் அதை தூக்கிட்டு வந்து அதை நம்ம இதை காப்பாற்றி விட்டுருவோமான்னு. நான் சொன்னேன், அது எறும்பெல்லாம் கடிச்சிருக்கு, அதை போய் எப்படிலாம் காப்பாற்ற முடியும், தூர போடு, அது வந்து ஒன்றும் பிழைக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவன் கொண்டுட்டு வந்து அதுக்கு இந்த மிசிறெல்லாம் எடுத்துட்டு ஒரு அண்டிப்பருப்பை பொடியை ஒடிச்சு கொஞ்சம் ஓலை கொடுத்து பால், அது 2 சொட்டு பால் தான் குடிக்கும் சின்ன குஞ்சு. அதை ஒரு 2-3 நேரம் அதுக்கு ஆகாரம் கொடுத்து அப்படியே காப்பாற்றி நல்ல பறவையாக பெரிய பறவையாக ஆகி அதை சுதந்திரமாக பறந்து போட்டு நம்ம அடைச்சி வைக்க விடான்னு அப்படி வெளியே விட்டுட்டான். அது இன்னும் வீட்டை சுற்றி சத்தம் போட்டுட்டு தெரியுது அந்த குருவி. அது போயிட்டு திருப்பி அதுக்கு வர தெரியலை, ஆனால் எங்களை கண்டோன்னா சத்தம் போட்டுட்டு தெரியுது. அந்த மாதிரி அப்படி அந்த மனுஷர் பறவைகள் அதுகளுக்கு ஜீவனை காக்கும்போது அதுக்கு வந்து நன்றியுள்ளதாக இருக்குது. எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஐயா, எங்கள் அப்பாவுக்கு தாத்தா, ஒரு 140 வருஷத்துக்கு முன்னே எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். தாத்தா வந்து பள்ளங்குளத்து கரையில் அப்போ வந்து அந்த பாட்டி தாத்தா அப்போ நிறைய பனை உண்டு. அப்போ அந்த பனை ஏறிக்கெல்லாம் 2-3 பேரை வச்சு பனை ஏறி அவங்க ஒய்ஃபு மாதிரி அந்த பையனையெல்லாம் காய்ப்பாங்க, காய்ச்சி கருப்பட்டி எடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து அந்த சருவெல்லாம், அந்த கொல்லா மரத்து சருவெல்லாம் ஒதுக்கி அந்த தீ போடுறதுக்கு, பையனி காய்க்க தீ போடுறதுக்கு வேண்டி அதை ஒதுக்கி கொடுத்துட்டு நின்றுருக்காங்க. அப்போ மார்த்தாண்டவர்மா மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா, அவர் வந்து ஒரு குதிரையில் வடக்கிருந்து வந்துட்டே வந்துட்டு வந்து எங்கள் தாத்தாவை கண்டோன்னா நிறுத்திட்டு, எப்பா பாண்டியராஜன் என்ன விரட்டிட்டு வரான், என்ன ஒன்று காப்பாற்றுவியா அப்படின்ட்டு கேட்டோடனே தாத்தா சொல்லியிருக்காங்க, ராஜா நீங்கள் குதிரையை அவுத்து விட்ருங்க, நீங்கள் எங்கே வாங்கன்னு சொல்லி குதிரையை அவர் அவுத்து அந்த கால் எல்லாம் பெல்ட்டெல்லாம் மாட்டிகிட்டுலாம் இருப்பாங்க, எல்லாம் அவுத்து விட்டுட்டு அவர் இறங்கி கீழே வந்திருக்காரு. வந்தோடனே இதில் படுங்கன்னு சொல்லி அந்த தரையிலே படுக்க வச்சு மேலே எல்லாம் சருவை போட்டு மூடி சருவு கிடந்த போல் ஆக்கிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இந்த பாண்டியராஜனா அவர் கூட 2 பேரும் 3 பேருமா 3 குதிரையில் வந்திருக்காங்க. அப்போ வந்தோடனே அந்த குதிரை இங்கே வந்தோடனே இவங்களுக்கு தெரியாதில்ல இங்கே ராஜா இறங்கினான்னு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க போய் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் தாத்தா அந்த ராஜாவை கூட்டிகிட்டு, ராஜா வாங்கன்னு சொல்லி அவருக்கு தூசியெல்லாம் தட்ட விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வெந்நி போட்டு கொடுத்து குளிக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து ராத்திரி குதிரை வண்டியில் மாட்டு வண்டி வில் வண்டியில் கொண்டு அரண்மனையில் விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ இவர் போகிறதுக்கு முன்னே எங்கள் தாத்தா கையில் அவர் போட்டிருந்த வாளும் கத்தியும் தங்கத்தினால் ஆனது அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டாங்க. திருப்பி அங்கே போயிட்டு மறுநாள் வந்து கரும்பாறை எஸ்டேட்டு, அது ஒரு 40 ஏக்கர் எஸ்டேட்டு செப்பு பட்டயமாக எங்கள் தாத்தாட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 40 ஏக்கரை நீ அனுபவிச்சிக்க, உன் பிள்ளைகளுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தாடகமலையில் ஒரு 25 ஏக்கர், அது வாழைச்சோலை வயல்னு சொல்லுவாங்க அந்த தோட்டத்தை. அப்போ அப்படி கொடுத்துருக்காங்க. திருப்பி கொஞ்ச காலம் கழித்து அதெல்லாம் எங்கள் குடும்பத்தை விட்டு போயிட்டு விற்றுட்டாங்க. அது அந்த மாதிரி போயிட்டு அப்போ உள்ள ஒரு துரை யாரோ வாங்கியிருக்காங்க அந்த 40 ஏக்கரையும். இப்போ அதில் நிறைய ரப்பர்லாம் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருக்கா எங்கள் தாத்தா காட்டி தந்தாங்க.
அப்போ அந்த மாதிரி அப்போ அவருக்கு ஜீவனை காத்ததுக்கு அவர் நன்றி கடனாக உடனே ஒரு 40 ஏக்கரும் ஒரு 25-65 ஏக்கரும் கொடுத்து வாளும் கத்தியும் அப்படி கொடுத்துருக்காரு. அது இப்போ யாருக்கிட்டேயோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இருக்குது. அந்த அப்போ அந்த மாதிரி அப்போ அப்படி ஒரு மனுஷனுக்கு ஜீவனை காக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஜீவன் வந்து மனுஷனுக்கு பெருசு. அதை காக்கும்போது என்ன செய்யணும், நம்ம ஜீவனை காத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஆசையாக அவங்க செய்கிறது, பதில் செய்கிறது. அப்போ அதுவும் அந்த நன்றி உணர்வு நிறைய பேருக்கு உண்டு. சிம்சனும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க வேண்டி, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க வேண்டியும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை காக்க வேண்டி சிம்சனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். தாவீது ராஜாவையும் ஆண்டவர் ஏற்படுத்தினது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவனை பாதுகாக்க, எதிரிகள்ட்ட இருந்து அவங்கள பாதுகாக்க. எரேமியா எவ்வளவோ தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நீங்கள் இப்படி செய்யாங்க, இப்படி செய்யாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னா தான் அந்த ஜனங்கள்லாம் அதை கீழ்ப்படியாமல் அவரையே கடைசியில் பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி செய்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மூலம் நம்ம ஜீவன் வந்து பாதுகாக்கப்படும். அப்போ அது எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு ஜீவனை நமக்கு தந்து, பிதாவாகிய தேவன் அவருக்கு சொந்த குமாரனை நமக்கு வேண்டி தந்து நம்ம ஜீவனை அவர் பாதுகாக்காரு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் பிறக்கும்போது அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு. பழைய காலம்லாம் அப்படி இல்லை. முந்தைய நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா அப்போ நிறைய வீட்டில் தான் பிறக்கும், அவங்க தான் போய் ஆஃபீஸில் எழுதி வைக்கணும். அப்போ அந்த ஆஃபீஸுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலகம். அப்போ பிறக்கதும் அங்கே தான் பதிக்கணும், இறக்கதும் அங்கே தான் பதிக்கணும். அந்த ஆஃபீஸுக்கு பேர் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலகம். அப்போ ஒரு மனுஷன் பிறந்தால் அவனுக்கு மரணம் நிச்சயம். அப்போ அந்த பிறந்த மனுஷனை பாதுகாக்கணும், மரணம் வரை அவனுக்கு ஜீவனை பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ ஆதாமுக்கு நாசியிலே இவர் என்ன ஊதினார்னு சொன்னால் ஜீவ சுவாசம், பிராண வாயு, ஆக்சிஜனை ஆண்டவர் ஊதியிருக்காரு. எங்கள் ஆதாமுக்கு நாசியில், இன்னும் நமக்குள்ளெல்லாம் ஆக்சிஜன் ஓடுது. அப்போ அந்த மாதிரி ஜீவாத்மாவானா பிராணவாயுவை ஆண்டவர் ஊதி தந்தார். அப்போ நமக்குள்ளே அந்த ஜீவ சுவாசம் இன்னும் ஓடுது. இது எப்படி நமக்கு கிடைக்கும் ஜீவன் சொன்னால், உபாகமம் 20:19 வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு ஆனவைகள். அப்போ எப்படி ஜீவனத்துக்கு ஆனவைகள், நம்ம பயிர், இப்போ நெல், கோதுமை, பயறு இந்த வகையெல்லாம் போட்டால் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்டு பைபிளில் சில இடங்களில் சிலர் வந்து சாப்பிட்டதுனால அவனுக்கு ஜீவன் திருப்பி வந்தது, தண்ணி குடித்ததுனால சிம்சோனுக்கு ஜீவன் திருப்பி வந்தது, அந்த மாதிரி சில இடங்களில் இருக்குது. அது இன்னொரு நாள் அதை வேறு ஒரு டாப்பிக்கில் நான் சொல்லித்தரேன். அப்போ அந்த மாதிரி அந்த வெளியின் விருட்சங்கள் வந்து நம்ம ஜீவனை பாதுகாக்கும், ஆகாரம் ஜீவனை பாதுகாக்கும், தண்ணி ஜீவனை பாதுகாக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு ஆனவைகள். அது எப்படின்னு சொன்னால், இப்போ வெளியின் விருட்சங்கள் இப்போ மரஞ்செடி கொடிகள் புல் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டுட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அப்போ நமக்கு ஆக்சிஜன் தேவை. அதை ஆண்டவர் முதல்ல நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சுட்டாரு. அப்போ தேவன் எல்லாமே ஞானமாக செய்திருக்காரு. நமக்கு ஆக்சிஜன் வேணும், அப்போ அந்த மரஞ்செடி கொடிகள் இதெல்லாம் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு ஆக்சிஜனை வெளியே விடும். அது கணக்காக்கி ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ ஜீவனை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. அப்போ நம்ம ஜீவனை நம்மளே தான் நஷ்டப்படுத்துவோம், வேற ஒருத்தர் நஷ்டப்படுத்தண்டா. நம்ம செய்ய நற்கிரியும் துர்க்கிரியும் தான் நம்ம ஜீவனை பாதுகாக்கதும் அழிக்கதும். அப்போ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. ஜீவன் வந்து நரகத்துக்கு போச்சுன்னா அந்த மனுஷன் ஜீவிச்சு என்ன லாபம், ஒரு லாபமும் கிடையாது. அப்போ அந்த ஜீவன் நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுக்க முடியும், நம்ம ஒன்றும் கொடுக்கவும் முடியாது, ஒன்றும் கொடுக்கவும் வேண்டாம், அதெல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவார். யோவான் 3:16
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஜீவன் காக்கப்பட, நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்கு வேண்டிதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தான் தந்தது. நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அது என்ன நீதியின் பாதை? இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ அந்த வழி சத்தியமான வழி, ஜீவனுக்கு போகக்கூடிய வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்லுவாரோ அதுபடி நம்ம செய்யணும். மத்தேயு 5:6 இதை போதிக்குது. அப்போ அதை நம்ம அதிகமாக இப்போ நமக்கு நீதியை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் ரொம்ப தெரியாட்டா மத்தேயு 5, 6, 7 டெய்லி படிக்கணும். டெய்லி படித்தா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கே வசனம் போதிக்கும். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் போதும். பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே நம்ம ஜீவனை பாதுகாக்கலாம். மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாக தான் இருக்குது. எல்லோரும் ஒன்றும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர்னு இருக்குது. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் தான் நம்ம ஜீவனை நம்ம பாதுகாக்க முடியும். அது எப்படி நற்கிரியை செய்யணும்? மத்தேயு 5 6 7 பைபிள் முழுசுமே படிக்கணும். படித்தா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க குடும்பத்தாருக்கு செய்தது, அந்நியருக்கு செய்தது, எதிரிக்கு செய்தது, தனக்கு பிள்ளைகளுக்கு செய்தது, தான் நேசிக்கிறவங்களுக்கு செய்தது, இப்படி எத்தனையோ காரியங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ அதை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நம்ம ஜீவன் எப்படி பாதுகாக்கப்படும்னு நமக்கே தெரியும். அதெல்லாம் படித்து நம்ம ஜீவிதத்தை நம்மளை பாதுகாத்துக்கிட்டால் நம்ம ஜீவனையும் பாதுகாத்து கொள்வோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யவங்களுக்கு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். அப்போது இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழியை தரும். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பரிசுத்த பாதையில் நீங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படியாக ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.